ஒரு காலத்தில் செல்வி செழிப்பான ஒரு பெரிய ராஜ்யம் இருந்துச்சு. அரசனோட நல்லாட்சியினால் மக்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அனைவரும் ரொம்ப அமைதியாகவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனால் அரசரோட மனசில் மட்டும் ஒரு கவலை. அவனுக்கு பின்பு யார் இந்த நாட்டை ஆள போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா அரசனுக்கு ஆண் வாரிசே இல்லை. இந்த கேள்வி அரசரோட மனசை ரொம்பவே எரிச்சிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் அரசர் அமைச்சர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு தன்னோட பிரச்சனையை சொன்னாராம். நம்ம நாட்டுக்கு தகுதியான தைரியமான ஒருத்தர் வேணும், அதுக்கான யோசனை யாராவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு அமைச்சர்கள்ட்ட கேட்டாராம். அமைச்சர்களில் ஒருத்தர், நம்ம ஒரு போட்டி வைப்போம், இந்த போட்டியில் தைரியமான வெற்றி பெறுறது யாருன்னு பார்த்து அவரவே நம்ம இளவரசராக அறிவிப்போம் அப்படின்னு சொன்னாராம். அரசரும் சரி அப்படின்னு சொல்லி சம்மதிச்சாராம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய மைதானத்தில் போய் 600 அடி நீளமும் 100 அடி அகலமும் கொண்ட ஒரு பெரிய குளத்தை வெட்டினாங்களாம். அந்த குளத்தில் தண்ணீரை ஃபுல்லாக நிரப்பி விஷமுள்ள முதல்களையும் பாம்புகளையும் அதில் போட்டாங்களாம். போட்டிக்கான நாளும் வந்துச்சு. அந்த மைதானத்தில் மக்களும் நிறையா பேர் நிரம்பினாங்க. அரசரும் அரசியும் வந்தாங்க. அழகான மகளும் மேடையில் அமர்ந்திருந்தாங்க. அரசரின் முன்னாடி ஒரு பெரிய பட்டு விரிப்பில் ஒரு கிரீடம் நல்லா மின்னிக்கிட்டு இருந்துதான். பல நாட்டில் இருந்து இளவரசர்கள் வர தொடங்கிட்டாங்க. அவங்க எல்லாம் குளத்தை பார்த்ததும் பயந்து போய் முதல்ல தலை காட்டுறதை பார்த்துட்டு பின்னோக்கி ஓடிட்டாங்களாம். அரசனை ரொம்ப நேரம் யோசித்து பார்த்துட்டு, இவங்க யாரும் இதை முயற்சி கூட பண்ண மாட்டாங்க போல அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு இருக்க நேரத்தில் அந்த கூட்டத்தில் மக்கள் ரொம்பவே கூச்சலிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தர் முன்னாடி வந்தாராம். ஒரு இளைஞன், அரச குடும்பத்திலேருந்து இல்லை, ஆனால் அவன் முகத்தில் ஒரு தன்னம்பிக்கையும் அவன் அமைதியான குளத்துக்கு முன்னாடி போய் நின்னதும் பார்த்தானாம். மக்கள் மூச்சு விட்டு பார்த்துட்டு இருந்தாங்களாம். அவனும் குளத்தை ஒரு நிமிஷம் உத்து பார்த்துட்டு ஒரு பெரும் மூச்சு விட்டுட்டு அடுத்த நொடி குதிக்க போனானாம். அப்போ அரசர் கையை உயர்த்தி கடுமையாக சொன்னாராம், நில், போகாத, போதும் அப்படின்னு சொன்னாராம். அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அரசே, இன்னும் அவன் குதிக்கவே ஆரம்பிக்கல, ஏன் நீங்கள் நிறுத்த சொல்கிறீங்கன்னு கேட்டாங்களாம். அரசர் எழுந்து சிரிச்சாராம். போட்டி முடிஞ்சு விட்டது, நம்மளுக்கு தேவையான இளவரசரும் கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாராம். அரசிக்கு ஒரே ஆச்சரியம். ஆனால் இன்னும் அவன் குதிக்கவே ஆரம்பிக்கலையே, எப்படி நீங்கள் அவரை வெற்றியாளர்னு சொல்கிறீங்கன்னு கேட்டாங்களாம். அரசர் அமைதியாக மக்கள் முன்னாடி போய் நின்று பேசினாராம். வெற்றிங்கிறது எல்லாரையும் மிஞ்சிட்டு போகிறது இல்லை, அதை முயற்சி செய்கிறதுக்கு துணியறாம் பாரு, அதுவே உண்மையான வெற்றி தான் சொன்னாராம். மற்றவங்க எல்லாரும் பயந்து நடுங்கி பின்னோக்கி போனாங்க. ஆனால் இவன் மட்டும்தான் முன்னாடி குதிக்க வந்தான். அவன் குதிக்காமல் இருந்தாலும் அவன் மனம் ஏற்கனவே குளத்தில் குதிச்சிடுச்சு. மக்கள் எல்லாம் இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு கை தட்டி ஆரவாரம் பண்ணாங்க. அரசரும் கிரீடத்தை எடுத்துகிட்டு அந்த இளைஞனோட தலையில் வச்சு, இனிமே நீ தான் இந்த நாட்டின் எதிர்காலம், நீ பயத்தை விட தைரியத்தை தான் முன்னாடி தேர்ந்தெடுத்திருக்கிற அப்படின்னு சொன்னாராம். அரசியும் சிரிச்சாங்களாம். மக்கள் எல்லாரும் இளவரசர் வாழ்க அப்படின்னு சொல்லி முழக்கமிட்டாங்களாம். வாழ்க்கையில் வெற்றி பெறுவது ரொம்பவே முக்கியம்தான், ஆனால் அதுக்கும் மேலே முயற்சி செய்கிறது தான் உண்மையான துணிச்சல். பயந்தவங்கெல்லாம் பின்னாடி ஓடுனாங்க, முயற்சி செஞ்சவன் தான் அரசரானான். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு அதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கணும். இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரியே நிறைய கதைகள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. நன்றி, வணக்கம்.